எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஹாலிடேஸில் எடுத்த வீடியோ இது. விரால் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1.5 கிலோ விரால் மீன் குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு வறுத்ததுக்கு தனியாக மசால் பரட்டி வச்சாச்சு. தேவையான பொருட்கள் புளித்தண்ணி, ஒரு லெமன் சைஸில் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி பொடிசா நறுக்குனது, தக்காளி 3 தக்காளி, அதோடு சேர்த்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகுளுந்தம் பருப்பு, வெந்தயம், அப்புறம் சீரகம், ஒரு கரண்டி நல்லெண்ணெய், ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், அரை கரண்டி விளக்கெண்ணெய் சேர்த்து தான் அம்மா எப்போதுமே செய்வாங்க. வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகுளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாமே ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கதை தாளித்த பிறகு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல கருவேப்பிலையோட, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கட்டும். புளித்தண்ணியில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். மஞ்சத்தூள் ஹாஃப் ஸ்பூனு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, குழம்பு மிளகாய்த்தூள். அப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா புளித்தண்ணியோடு சேர்த்து இந்த மசால் தண்ணியும் ஆட் பண்ணிப்போம். பச்சை வாசனை போகிறதுக்காக 1 கப்பு தண்ணியும் சேர்த்து ஆட் பண்ணியாச்சு. நல்ல கொதி சுண்டட்டும். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா திக்காயிடும். அப்புறம் மீனை ஆட் பண்ணி 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான விரால் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். விரால் மீன் அவ்வளோ நல்லது. எப்போல்லாம் விரால் மீன் பார்க்குறீங்களோ அப்போ இந்த குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை இல்லைன்னா சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும். அம்மா கையால் செஞ்ச மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.